களஞ்சியம் அவர், சரஸ்வதி புத்திரன். அவரோட சேர்ந்து அவர் வாழ்ந்த காலத்தில் நான் இருந்தேன் என்று சொல்லும்போதே எனக்கு பெருமையாக இருக்கிறது. நான் வந்து பாரத விலாஸ் படத்துல தான் முதல்ல அவருக்கு பொண்ணா நான் நடிச்சேன். அப்போ அந்த ஸ்கூல் ஃபைனல் பண்ணிட்டு இருந்தேன். ஒவ்வொரு எக்ஸாம் போதும் அந்த ஷூட்டிங் வரும். ஸோ குவார்டர்லி எக்ஸாம் மட்டும்தான் என்னால் எழுத முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஹாஃப் இயர்லி போதும் பாரத விலாஸ் ஷூட்டிங் அவரோட காம்பினேஷன்ல. ஸோ திரிலோக் சந்தர் சார் பரவாயில்லம்மா நீ வந்துடும் பாரு. நானும் பாதியில் வந்துட்டு பாதி மேக்கப்லேயே போய் அதுக்கப்புறம் எக்ஸாம் எழுதுவேன். எனக்கு வித்யோதயா ஸ்கூல் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுச்சு, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்து. ஸோ அந்த மாதிரி அந்த பாரத விலாஸில் தான் முதல்ல அவரை நான் சந்திச்சு பயந்து நிற்பேன். அதான் எல்லாருமே வந்து பயப்பட அன்னார்ந்து பார்க்கக்கூடிய ஒரு நடிகராச்சு. அவரு கூட நேரில் நம்ம நின்று உட்காந்து கரஸ்பாண்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கோம். அப்போது அந்த பாக்கு கொஞ்சம் அப்பப்போ சூ பண்ணுற போது கூப்பிட்டாரு, வா கொஞ்சம் வாங்க, என்ன மஞ்ச் பண்ணுற பாக்கு. டைலாக் பேசும்போதெல்லாம் மஞ்ச் பண்ணக்கூடாது. சரி சார். அதுலேருந்து ஆரம்பித்து அப்புறம் சத்தியம்ங்கிற ஒரு படம், அதில் ஒரு அருமையான ஒரு கேரக்டர் குழந்தையாலாம் வருவேன் நான். அதில் எனக்காக விட்டு கொடுத்தாருன்னு சொல்லணும் ஒரு சீனை. அவர் வந்து வாக்கு தவறி அந்த கமலஹாசன் கேரக்டரை வந்து வேற ஒரு கேரக்டர் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாரு, எனக்கு சத்தியம் கொடு. ஸோ நீ வந்து சத்தியத்தை மீறாதவன், நீ எப்படி என்னுடைய சத்தியத்தை மீறின, என்ன பெரிய ஆளா, நீ பெரிய ஆளை பாருங்க, ஏன் முகூர்த்தம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வேற ஒரு பொண்ணை கொடுத்து மேரேஜ் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு அவரை எதிர்த்து பேசுகிற ஒரு சீன். அது ரொம்ப நல்ல பேர் எனக்கு வாங்கி கொடுத்த ஒரு சீன். விட்டு கொடுத்தாருன்னு தான் சொல்லணும்.